எல்லோருக்கும் வணக்கம். அமிதிஸ் கற்களை பற்றி, அமிதிஸ் பிரமிடு பற்றி எல்லாம் நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அளப்பரிய சக்திகள், பயன்பாடுகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன். அது பயன்படுத்திக்கிட்டு உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை கூட சொல்லிக்கிட்டு வரீங்க. இப்போ இந்த பிள்ளையார், இப்போ இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அப்படின்ற காரணத்தினால பிள்ளையாரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முழு முதற் கடவுளாக நாம் பிள்ளையாரை வணங்கிக்கிட்டு வர்றோம். எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் அவரை வணங்கிக்கிட்டு செஞ்சால் தடங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படின்றது நம்ம பெரும்பாலும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் அனைத்தையும் தரக்கூடியவர், அதாவது செல்வத்தையும் சித்தி புத்தியும்பாங்க, புத்தியை தரக்கூடியவர், நல்ல கல்வியை தரக்கூடியவர், நல்ல எண்ணங்களை தரக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான். அதனால் நம்ம பிள்ளையாரை வணங்கிக்கிட்டாலே போதும், அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அது தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளாக அவரை வைத்து, ஒரு காரணம் வேணும் இல்லையா, அதனால் காரணம் கொண்டு முழு முதற் கடவுளாக அவரை வைத்து நம்மளை எல்லாம் வணங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளையாரை பெரியவர்களை காட்டிலும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய உருவம் அந்த மாதிரி. அவருடைய உருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் என்கின்ற இந்த பிரணவத்தில் இருக்கக்கூடிய மந்திர சொல்லை உணர்த்துமாறு இருக்கும். பிரணவத்தை நமக்கு சுலபமாக அவருடைய உருவம் காமிச்சிரும். இப்போ இந்த அமிதிஸ்ட் பிள்ளையாரை எப்படி நம்ம எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதிஸ்ட்னாலே ஒரு அற்புதமான இயற்கையாக உருவான ஒரு கல்லுங்க. இந்த நவரத்னங்கள் தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஆனால் இந்த அமிதிஸ்ட்டை மேலை நாடுகளில் ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அப்படிம்பாங்க இல்லையா, இது வச்சுக்கிட்டா ரொம்ப கௌரவமானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேலை நாடுகளில் அமிதிஸ்ட்டை வச்சு இந்த டின்னர் செட்டெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இந்த அமிதிஸ்ட் நிறைய மருத்துவ பயன்கள் கூட ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய குடிக்கிறவர்கள் இந்த அமிதிஸ்ட் கற்களை வைத்து மோதிரமோ இல்லை பெண்டன்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அணிகலன்களாக அணிந்து கொண்டார்களே ஆனால் அந்த குடிபோதையிலிருந்து, சிகரெட் அடிக்கிறாங்கல்ல, சிகரெட்டை ஊதுறது இருக்குல்ல, அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரலாம் அப்படின்னு இதை பற்றிய ஆராய்ச்சியில் குறிப்பிடப்பட்ட செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால குடிக்கிறவங்க அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அமிதிஸ்ட் கற்கள் கொண்டு ஒரு மோதிரமோ பெண்டன்ட்டோ அணிஞ்சுக்கலாம். சரி, இந்த அமிதிஸ்ட் பிள்ளையாரை நம்ம அணிகலன்களாக அணியலாமா அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாராளமாக அணியலாம். இந்த பிள்ளையாரை வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ நீங்கள் அணிகலன்களாக மாற்றி, அது உங்களுடைய விருப்பம். டாலராக தான் பெரும்பாலும் அணிய விரும்புவாங்க. அதனால் டாலர் போன்று உருவாக்கிக்கிட்டு நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அதை தவிர்த்து இந்த அமிதிஸ்ட் நம்ம பயணம் பண்ணுறோம் இல்லையா, அப்போது அந்த வண்டிகளில் வச்சுக்கலாம். காரில், 4 வீலரில் இல்லை 2 வீலரில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அமிதிஸ்ட் கற்கள் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, அதாவது சனி கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இப்போ ப்ளூ சஃபயர் சனி கிரகத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏழர் சனி நடந்தா இல்லை அர்த்தாஷ்டம சனி நடந்தா, இது போல சனீஸ்வர பகவானுக்கு உரிய இந்த ப்ளூ சஃபயர் அணியணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு பதிலாக நம்ம இந்த அமிதிஸ்ட் கூட அணியலாம். இந்த அமிதிஸ்டில் மருத்துவ குணங்களோடு ஆன்மீக குணங்களும் நிறையா இருக்குது. ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதை தவிர்த்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், நம்ம பயம், இனம் புரியாத பயம், மூட்டு வலி, இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால் இதை சும்மா கொஞ்சம் தொட்டு காமிச்சிடுறேன். நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட காரணத்தினால இதை நம்ம அணிகலன்களாகவும் அணிந்து கொள்ளலாம். இந்த பிள்ளையாரையே அணிகலன்களாக அணிந்து கொள்ளலாம். இதை தவிர்த்து இந்த சனி பகவானுக்கு உலோகம் என்று சொல்லப்படுகின்றது பார்த்திங்கன்னா இரும்பு. அந்த இரும்பை கொண்டு தான் எல்லா வாகனங்களும் உருவாக்குறாங்க இல்லையா. அதனால் அந்த வாகனத்தில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இந்த பிரயாண பயம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிருமோ, இல்லை நமக்கு பிரயாணத்தில் ஏதாவது குறுக்கீடுகள் வருமோ அப்படின்ற அச்ச உணர்வு இருக்கு இல்லையா, அது போயிடும். எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸும் நடக்காது. நமக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் பயணம் செஞ்சுக்கிட்டு வந்துடலாம். அதனால் இந்த அமிதிஸ்ட் பிள்ளையாரை நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை டேஷ்போர்டில் ஒரு டபுள் டேப் போட்டு அங்கே ஒட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அமிதிஸ்ட் இயற்கையாக இந்த மண்ணுக்கடியிலே உருவாகக்கூடியது. இப்போ பாறைகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே மினரல்ஸ் தங்கிட்டு ஒவ்வொரு நிறத்தில் உருவாகி இருக்கும். அதற்குன்னு ஒரு குணங்கள் இருக்குது. அப்படி இயற்கையாக வெட்டி எடுக்கப்படுகின்ற கற்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த அமிதிஸ்ட். இதை இந்த டேரட் கார்டு ரீடிங் எல்லாம்
தான் பண்ணுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறையா இருக்குது. ஜோதிடம் சொல்கிறது அந்த முறையில் சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் வந்து இந்த அமிதிஸ்ட் கல்லை பக்கத்தில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக ஜோதிடம் சொல்ல முடியும் அப்படின்றத நம்புகிறாங்க. அதாவது இந்த அமிதிஸ்ட்கே ஃப்யூச்சர், நமக்கு இப்போ முன்னாடி ஏதாவது நடக்க போகுதுன்னா அது வந்து கொஞ்சம் காமிச்சு கொடுத்துரும் நமக்கு. அதனால் இந்த அமிதிஸ்ட் நம்ம கூடையே வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல கைடன்ஸ் மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், எந்த ராசிக்காரர்களும் இந்த அமிதிஸ்ட் அணியலாமா, இந்த அமிதிஸ்ட் பிள்ளையார வண்டிகளில் வச்சுக்கலாமா, பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். இதுக்கெல்லாம் ராசியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த நவரத்னத்துக்கு தான் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க போடணும், இந்த நட்சத்திரக்காரங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது பார்க்காம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்ட்ரெஸ், பயம், நோய் வாய்ப்படுறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மற்ற நோய்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது தான் இல்லையா? அதனால் இந்த அமிதிஸ்ட் வந்து எல்லாரும் அணியலாம். எல்லாரும் இந்த பிள்ளையாரை நம்ம பூஜை அறையிலும் வச்சு வழிபடலாம். அப்படி வச்சோன்னா அதற்குன்னு ஒரு வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இந்த அமிதிஸ்ட் ஸ்டோன் கூட சேரும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாக்கி கொடுக்கும். அதனால் நீங்கள் பூஜை அறையிலையும் வச்சு வணங்கலாம், உங்களுடைய வண்டிகள்லையும் வச்சுக்கலாம், அணிகலன்களாகவும் அணிஞ்சிக்கலாம். சரி, அடுத்தது இப்போ ரோஸ் குவார்ட்ஸ் பார்ப்போம். ரோஸ் குவார்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. அது ரெண்டையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அதை பார்க்கும் பொழுதே நம்ம கண்களுக்கு இதமாக இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு இதமாக இருக்கும். ஏன்னா இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் நம்ம ஹார்ட் சக்கரா இருக்கு இல்லையா, 7 சக்கரங்களில் இந்த ஹார்ட் இருக்கக்கூடிய சக்கராவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கிறிஸ்டல். இன்னும் சொல்லணும்னா இந்த ரோஸ் குவார்ட்ஸ் அணிகலன்களாக அணிந்து கொள்வதாலோ, இல்லை இந்த பிள்ளையாரை வைத்து வழிபடுவதாலோ, இல்லை வண்டியில் இந்த பிள்ளையாரை கூட வைக்கலாம். அப்படி வைத்திருந்தோமே ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதயத்தில் இருந்து பிறப்பது தான் அன்பு, பாசம் எல்லாம். ஒற்றுமை இல்லாத குடும்பத்திலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையார். அதனால் நீங்கள் ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையாரை பூஜை அறையிலையும் வச்சு வணங்கலாம். இல்லை பயணத்தின் போதும் நம்ம காரில் டேஷ்போர்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம். எப்போவுமே நம்ம மனசு அமைதியாக இருந்தாலே அந்த இடத்துல அன்பு பிறக்கும் இல்லையா? அந்த அன்பு நம்ம குடும்பத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையாரை நம்ம பூஜை அறையில் வச்சு வணங்கலாம். இப்போ பிள்ளையார் நிறைய பேர் வச்சுருப்போம், படங்களாக வச்சுருப்போம், சிலைகளாக வச்சுருப்போம், இல்லாட்டி எருக்கம் பிள்ளையார் வச்சுருப்போம். அது கூட பிள்ளையார் இன்னொன்று வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். நம்ம அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் வைக்கணும்னா பிள்ளையார் வைக்கலாம். நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பிள்ளையார் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் பூஜை அறையில் இதை ஒரு அடிஷ்னலாக சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்க்கலாம். இதை தவிர பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அமிதிஸ்ட் பிள்ளையாரும் வைக்கலாம், இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையாரும் வைக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது, பாஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை கலீக்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்களுக்குன்னு தனியாக கேபின் கொடுக்கப்பட்டு இருந்தால், அவரவர்களுக்குன்னு தனியாக ஒரு இருக்கை கொடுக்கப்பட்டு இருந்தால் இது கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கேயே வச்சு வழிபடலாம். சரி, இந்த 2 பிள்ளையாரில் ஏதோ ஒன்று வாங்கி நாங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யணும்னு நினைக்கிறோம், இல்லை 2ஐயும் வச்சு பூஜை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து நல்ல தண்ணியிலையோ கங்கா ஜலத்துலேயோ அலசின பின்னாடி இந்த பிள்ளையார் சிலைகளில் சந்தனம் குங்குமம் வச்ச பின்னாடி எருக்கம்பூ பிடிக்கும், அவருக்கு அருகம்புல் பிடிக்கும், அதை வச்சு அவருக்கு ஒரு சின்ன கல்கண்டு மாதிரி நைவேத்தியம் பண்ணிடுங்க. பண்ணின பின்னாடி நீங்கள் பயன்படுத்தலாம். பூஜை அறையிலேயே தொடர்ந்து வச்சு பூஜை செய்யணுன்னாலும் செய்யலாம். அப்படி இல்லை காரில் வைக்க இல்லை 2 வீலரில் வைக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை நாங்கள் வந்து ஜுவல்லரி பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். ஆனால் இந்த அமிதிஸ்ட் பிள்ளையார் வந்து சின்னதாக இருக்கும், இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து வழிபட மட்டுமே செய்யலாம். சரி, இப்போ நான் வந்து ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையாரும் அமிதிஸ்ட் பிள்ளையாரும் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், ரோஸ் குவார்ட்ஸ் பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுலேயே நல்ல வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கு. இது தொட்டாலே நல்லா சில்லுன்னு இருக்குங்க பாருங்கள். இது கவரில் இருக்கிறனால உங்களுக்கு சரியாக உருவம் தெரியாது. பின்னாடி இப்படி இருக்கும். நல்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதிலிருந்து வெளிப்படுகின்ற அதிர்வலைகள் எல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எங்கள் வீட்டில் அங்கங்கே கிறிஸ்டல்ஸ், நிறைய கிறிஸ்டல்ஸ் வச்சுருப்பேன். அடுத்தது பாருங்கள், அமெதிஸ்ட் பிள்ளையார் எவ்வளோ அழகு. எனக்கு இந்த கலரே ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்க நேரில். இது ரொம்ப குட்டியாக இருக்கின்ற காரணத்தினால நம்ம இது வந்து ஜுவல்லரி செஞ்சு போட்டுக்கலாம். காதுக்கு தோடாவோ இல்லை வந்து டாலராவோ செஞ்சு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அமெதிஸ்ட் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். எப்பேற்பட்ட அரிய மருத்துவ குணம் இருக்குது. அந்த மருத்துவ குணம் கொண்ட
பிள்ளையார வச்சு வணங்கினோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு இந்த பயம் எல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த ட்ராவல் பண்ணும்போதோ குழந்தைங்கள்லாம் தூக்கத்தில் தூக்கி போடுதுன்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளையார பக்கத்தில் வைக்கலாம். சரி, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online இருக்குது. புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். viha.online என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூகுளுக்கு போங்க. www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். நம்ம தம்ப்நெயிலே அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொடுத்துருப்பேன். அது பார்த்துட்டு திரும்ப கேட்குறீங்களா எப்படின்னு தெரியல. பழைய ஆளுகளே திரும்ப கேட்குறீங்க, எங்கே கிடைக்கும், ஏது கிடைக்கும், என்ன இதுன்னு அங்கேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துக்கோங்க. சில கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, எங்கள் ஊர் இது, இந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் சர்வீஸ் கொடுப்பீங்களா, வீடு வரைக்கும் வருமா பொருள் எல்லாம் அப்படின்னு, போஸ்ட்டில் வருமா அப்படின்னு. இந்தியாவில் எந்த இடமாக இருந்தாலும், குக்கிராமமாக இருந்தால் கூட நாங்கள் அனுப்பி வைப்போம். உங்கள் வீட்டுக்கே பொருள் வந்து சேரும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.